தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருமிகு இடிமுரசு அவர்கள் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அரசியல் பற்றி அவரிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கண்ணே. வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர். உங்கள் கொள்கையினால தான், உங்கள் கொள்கை பரப்பு அந்த பரப்பில் கொண்டு சென்றதால் வாக்குகள் அதிகம் பெற்று எல்லோரும் சிறப்பாக பாராட்டுகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு தமிழ் தேசியத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த திராவிடத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்களா? நாங்கள் ஒருபோதும் எதிர்க்கவில்லை. நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாங்கள் என்றைக்காவது அவர்களை எதிர்ப்பதாக எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒருபொழுதும் அவர்களை எதிர்க்கவில்லை. மாறாக இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் அவர்கள் தேவையானதை செய்யவில்லை என்கிற ஏமாற்றத்தின் காரணமாகத்தான் அவர்களை ஒரு சில இடங்களில் நாங்கள் சாடுகிறோம். ஆனால் அவர்களை ஒருபோதும் எல்லோரும் சொல்கிறார்கள். அது மாத்திரமில்லை, திமுகவை எதிர்க்கிறார்கள், அதிமுகவை எதிர்க்கிறார்கள், இந்தி எதிர்க்கிறார்கள். எல்லாம் நாங்கள் பேசுவதை எல்லாம் அவர் எதிர்க்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். எதற்காக அவர்கள் பேசுகிறார்கள், எதன் பொருட்டு பேசுகிறார்கள்? எதிர்க்கவில்லை, சாடுகிறீர்கள். சாடுகிறோம், அது உண்மை. சொல்றீங்க. ஏன் என்றால் இந்த மண்ணிற்கு தொய்வு வருகிற போது, இந்த மக்கள் பாதிக்கப்படுகிற போது அதை கேட்காத ஆளுமையில் உள்ளவர்கள் கேட்காத பட்சத்தில் நாங்கள் சாடுவது எங்களுடைய கடமை, எங்களுடைய பணி. ஒரு திருக்குறள் உண்டு, நீங்க இப்போ கேட்டிருப்பீங்க. இனிய உணவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நிறைய செஞ்சுருக்காங்க, நல்லது செஞ்சுருக்காங்க. அதை பற்றி பேசாமல் நீங்கள் அந்த காய் போன்ற கசப்பானதை எடுத்து இவங்க இதை செய்யலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது காமராஜர் காமராஜர் பள்ளிகளை திறந்தார், பாடசாலைகளை திறந்தார், அவர் இலவசமாக திறந்தார். திமுக திறக்கிறது, பாடசாலை திறக்கிறது. ஆனால் அரசு பள்ளிகளை திறந்து, அதாவது தனியார் பள்ளிக்கூடம் திறந்திருக்கிறவர்களை எல்லாம் மூடுங்கள், நாங்கள் அரசு பள்ளிக்கூடங்களை திறந்து இந்த மக்களுக்கு இலவசமாக கல்வி தருவதை நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லியிருந்தால் நாங்கள் ஒருபோதும் சாடப்படுவதில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைக்கு அமைச்சர் பெருமக்கள், சாதாரணமாக இருந்தாலும் பரவாயில்லை, அமைச்சர் பெருமக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற பாடசாலைகளெல்லாம் ஆக்கிரமித்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் மரியாதைக்குரிய இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஐயா தளபதி அவருடைய மகள் கூட ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறார். ஆனால் ஏழை மாணவர்கள் படிப்பதற்கான ரொம்ப குறைவு. அதைத்தான் நாங்கள் சாடுகிறோம். அரசு பள்ளிகளை அவங்க ஒழிக்கலையே. அரசு பள்ளியில் இயங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் கேட்டால் மதிய உணவுலாம் கொடுக்குறாங்க, காலை உணவு கொடுக்குறாங்க. மாணவர்களை உள்ளே இழுத்து படிக்க வைக்கிற வேலையை தானே செய்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது பள்ளிக்கூடை மூட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குழந்தைக்கு சரியான நேரத்தில் பால் புகட்டாமலோ உணவு வழங்காமலோ இருந்தால் அந்த குழந்தை நாளடைவில் அது சிறிது சிறிதாக இழைத்து அது மரணத்தை கூட கைவிடும். அப்படித்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அதை சொல்ல வரேன் நான். அரசு பள்ளி அந்த அளவுக்கு அரசு பள்ளிகளுடைய கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்காமல் இருக்காங்களா? அது என்ன கொடுக்காமல் இருக்காங்க? நீங்கள் நெறியாளர், நான் இதை ஒரு வாதமாக கொண்டு செல்கிறேன் நினைக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடத்தை போய் பாருங்கள். அந்த பள்ளிக்கூடம் டெல்லியில் இருக்கிற பள்ளிகளே பார்த்துட்டு போகிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் இங்கே யார் பார்த்துட்டு போகிறது? டெல்லியில் உள்ளவங்க அரசியல் காரணமாக அவர்கள் புகழ்ந்து பேசுவது உண்டு. மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் மோடிக்கு ஒத்து போனால் அது மாதிரி ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லுவோம். இந்திய ஒன்றியத்தில் 2வது இடத்துல கல்வியில் உயர்நிலையில் இருக்கிறது தமிழ்நாடு. இப்போ சொல்லக்கூடாது. நீங்கள் இப்போ சொல்லக்கூடாது. ஆரம்பத்தினுடைய கட்டமைப்பு சரியாக இருந்த காரணத்தால் இன்றைக்கு இந்தியாவுடைய 2வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு உள்ள சூழல் இது நீடித்தால், இன்றைக்கு உள்ள சூழல் நீடித்தால் வருங்கால சந்ததி எப்படி இருக்கும்? அதாவது பணக்காரனை படிச்சுக்கிட்டு இருப்பான், ஏழை பிள்ளைங்களாம் வருமுன் காக்க வேண்டும் என்ற மனநிலையில் பேசுகிறீங்களா? உண்மை, முற்றிலும் உண்மை. சரி, வருமுன் காப்போம். இப்போ கடந்த 3 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்து வருகிறது. இந்த ஆட்சிகளை நீங்கள் கண்ட நிறை குறைகள் என்னன்னு சொல்ல முடியும்? எனக்கு நிறை
என்று எதையுமே நான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆளுகிற ஆட்சியை எதிர்த்து பேசினால்தான் நீங்கள் வாக்கு வாங்க முடியும் என்பதற்காக நிறை சொல்லாமல் இருக்கீங்களா? நாங்கள் ஒருபோதும் நல்லாட்சி கொடுத்தால் யாரும் நாங்கள் அதாவது என்றோ நான் சிறுவனாக இருந்தபோது நான் பிறந்திருக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன். 1957 இந்த மண்ணுடைய முதலமைச்சராக இருந்தவர் மரியாதைக்குரிய காமராஜர் அவர்கள். அவரை பற்றி அவருடைய ஆட்சியை பற்றி நான் பெருமையாக பேசுகிறேன் என்று சொன்னால் அவருடைய ஆட்சியிலே மக்களுக்கான தேவைகள் நிறைவேற்றினார். இன்றைக்கு மக்களுடைய தேவைகளை இருக்கிற ஆட்சியால் நிறைவேற்றுகிறார்கள். அதான் கேள்வி. என்ன தேவைகளை நிறைவேற்றவில்லைன்னு சொல்லி இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறார்கள் மாணவர்கள். நானே சொல்லிடுறேன், 1000 ரூபாய் கொடுக்குறார்கள் பெண்களுக்கு. அப்புறம் குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் அவர்கள் பெருமையாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த 1000 ரூபாயை வைத்து வருங்கால சந்ததியை அறிவான சந்ததியாக இந்த மண்ணை மேம்படுத்துகிற சந்ததியாக மாற்ற முடியுமா? கலைஞர் அவர்கள் டிவி கொடுத்தார்கள். மரியாதைக்குரிய மறைந்த ஜெயலலிதா அவர்கள் மின்விசிறி கொடுத்தார்கள், அடுப்பு கொடுத்தார்கள். அதெல்லாம் இன்றைக்கு வாங்கியவர்கள் அதைக்கு சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? அது இன்றைக்கு பழக்கத்தில் இருக்கிறதா? எதுவுமே இருக்காது. அதாவது என்னன்னா, நான் சொல்றேனே, கல்வி ஒரு மனிதனுக்கு முதன்மையானது. அதை தரமாக கொடுங்க, ஏமாற்றாதீங்கிறேன். காலையில் பெத்த தாய் 2 இட்லி விட்டு அனுப்ப மாட்டாளா? அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லாத மக்களும் இருக்கத்தானே செய்கிறாங்க. நான் சொல்றேன், இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை விட பழக்கப்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று தான் சொல்றேன். ஏழை என்னைக்கு யாருக்கு உதவி பண்ணாதீங்கன்றீங்க. உதவி இலவசம் என்பதை ஒழிக்கணும். முதல்ல நாங்கள் அதுதான் போராடிக்கிட்டு இருக்கோம். இலவசம் நான் சொல்றேன், இலவசம் கொடுங்கள். நாங்கள் சொல்றதுலாம் கொடுக்கணும். தரமான கல்வியை இலவசமாக கொடுங்கள், தரமான மருத்துவம், தூய்மையான குடிநீர், இந்த 3ஐயும் இலவசமாக கொடுங்கள். இதுதான் இலவசம் கொடுக்கணும். நீங்கள் புடவை கொடுக்குறேன், சட்டை கொடுக்குறேன், அண்டா கொடுக்குறேன், குண்டா கொடுக்குறேன், செல்போன் கொடுக்குறேன், இதையெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்வை முழுமைப்படுத்தி விடுமா? எங்களுடைய கேள்வியை நீங்கள் முதல்ல இந்த நாட்டில் இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் 1 ரூபாய் கொடுக்காமல், தமிழ்நாட்டிலே ₹1 உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், 1 ரூபாய் கொடுக்காமல், ஒரு தேநீர் வாங்கி கொடுக்காமல், யாருக்கும் இன்னும் சொல்ல போனால் பிஸ்கட் கூட வாங்கி கொடுக்காமல் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் 36 லட்சம் வாக்குகளை எங்களுக்கு அளித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் எந்த கட்சியோடும் கூட்டு வைத்துக் கொள்ளாமல், கூட்டணி என்பதே கிடையாது. 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்று சிறப்புமிக்க கட்சி என்று சொல்கிற திமுக 8 கட்சி கூட்டணின்னு நினைக்கிறேன். அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, அதாவது எல்லா கட்சிகளும் கூட்டணி இருக்க. நாங்கள் தனிமையாக களத்தில் இறங்கி இன்றைக்கு வாக்குகளை பெற்றிருக்கிறோம். இதை உண்மையிலேயே பாராட்டாமல் எங்களை குறை சொல்வதும் கேலி சொல்வதும் இதெல்லாம் பார்க்குற போது நாங்கள் உண்மையான சரியான பாதையில் மக்களை மேன்மைப்படுத்துகிற பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் தனித்து நிற்கிறோம், இத்தனை ஆண்டுகள் தனித்து நின்று வாக்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். சில காலங்களுக்கு முன்னே, சில மாதங்களுக்கு முன் உங்கள் தலைவரே சொன்னார், நடிகர் விஜய் அவர்கள் அவங்களோடு கூட்டணி வைப்பதற்கு தயார் என்ற ஒரு பேச்சு பேசினார். அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கூட்டணி வைக்க மாட்டீங்க? விஜய் மாத்திரம் அல்ல, எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு யார் வந்தாலும், எங்கள் தலைமையை ஏற்றுக்கணும். யார் வந்தாலும் நாங்கள் சேர்த்து கொள்வதற்கு தயார். ஆனால் யாரோ ஒரு தலைவராக இருந்து கொண்டு நீங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைக்க, நான் 2 சீட்டு தர்றேன், 3 சீட்டு தர்றேன். இந்த உலகத்தில் நாங்கள்தான் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர்கள், அறிவார்ந்த பெருமக்கள். எங்களை யாரும் வேலை வாங்கக்கூடாது. ஏன் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நம்ம விஜய் அவர்கள்லாம் தமிழர்கள் கிடையாதா? நீங்கள் மட்டும்தான் தமிழர்களா? விஜய் தமிழர்களாக பிறப்பவர்களெல்லாம் தமிழர்கள் ஆக முடியாது. சரி, அதுக்கு ஒரு வரையறை சொல்லுங்க. யார் தமிழர்? அதான் நான் சொல்கிறேன்.
தமிழர்களாக பிறப்பவர்கள் எல்லாம் தமிழர்களாக ஆக முடியாது. இன்றைக்கு கூட மரியாதைக்குரிய நான் பேசுகிறேன் நினைக்காதீர்கள். அண்ணன் சுபவி அவர்கள் நக்கலாக பேசுகிறார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சொல்லுங்க. பேசுகிற போது அவரை நான் வந்து குறைவாக மதிப்பிடவில்லை. பேராசிரியர், அறிவார்ந்தவர். ஆனால் அந்த வயதுக்கு ஏற்றவாறு பேச வேண்டும். அவர் என்ன பேசினாரு, எப்படி பேசியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதை சொல்லிடுறேன். என்னன்னா, சீமான் வந்து தலைவர் கூடலாம் தேசிய தலைவர் கூடலாம் ஏன் ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 5 நிமிஷம், அதெல்லாம் வந்து ஒரு பெருமையாக சீமான் பேசி கொண்டிருக்கிறார். இது எல்லாரும் தான் சொல்கிறாங்க. யார்? இந்த அவர் சொன்னதை நிறைய பேர் சொல்கிறாங்களே. நான் எல்லாருக்கும் சொல்கிறவங்களும் நான் சொல்கிறேன். பெத்த தாய் இருக்கிறாள், பிரசவித்த அந்த நிமிடத்திலே இறந்து விட்டால் கூட எனக்கு தாய். ஆமாம், உண்மையா? அப்போ ஒரு நிமிடம் பார்த்தால் கூட அவர் தலைவர்ன்றீங்க. அதை வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு. அது பெருசாக இருக்குது, நீங்கள் சொல்லாதீங்கிற. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நாள் முழுவதும் பார்த்தால் கூட நேசிக்க தெரியாது உங்களுக்கு யாராவது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு ஆமக்கறி அனுப்பிச்சாரு, எனக்கு துப்பாக்கி சுடு கற்றுக் கொடுத்தாரு. இதெல்லாம் அரசியலா? அதெல்லாம் போய் அப்படி சொல்லலாமா? இதெல்லாம் அரசியல் இல்லை. இதை அவர் சொல்லலாமா? அவர் போகிற போது அதாவது இது சாதாரண விஷயம் ஏங்க. நீங்கள் பார்த்தீங்களா அவங்க சாப்பிடாதவர்? பார்த்தீங்களா? அவர் சொல்கிறாரு. அது இந்த மண்ணிற்கான தேவையான அரசியலே இல்லையே. ஆமாம், உங்களுக்கு என்னங்க அரசியல்? அதை எதுக்கு பேசுகிறாரு? இல்லைங்க, உங்களுக்கு என்ன அரசியல்? உங்களுக்கு இந்த மண்ணிற்கான அரசியல் என்ன? உங்களுக்கு இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும். 850 மீனவர்கள், என் மீனவர்கள் சிங்கள ராணுவம் சுட்டுக்கொண்டு, அதை பற்றி பேசு. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது இது இருங்க, நான் ஒரு நிமிஷம் சொல்ல வந்துடுறேன். நான் ஒரு நிமிஷம் சொல்ல வர்றேன். பரந்தூர் விமான நிலையத்தை வந்து இன்னைக்கு எடுக்கிறாங்க. எல்லாம் விவசாய பூமி, முப்போகம் விவசாயம் பண்ற பூமி, ஏரி நிலங்கள், அதை பத்தி பேசுங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். மலம் கலந்துருக்கு. மனிதன் குடிக்க தண்ணீரில் மலம் கலக்கப்பட்டு இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய சீரழிவு, அதை பத்தி பேசுங்க. சீமான் போனார், ஆமக்கறி துண்ணார், அது ஆம ஓட்டு மேல நடந்தார். இல்லை அரசியலா இது பேசுறீங்க நீங்க? அதாவது நாங்கள் யாராவது சொல்றோமா? சரி, நான் சொல்றேன். நாங்கள் யாராவது இதுபோல் நீங்க நெறியாளர் நீங்க போடுங்க, போடுங்க, இடம் கொடுங்க. இந்த பிஜேபி காரங்க பேசுறாங்க பாருங்க, அடுத்தவங்க பேச விடாம பேசுறது, அதை நீங்க ஃபாலோ பண்ண கூடாது. நீங்க தமிழர்கள், நீங்க நான் என்ன சொல்றேன், நான் கேட்கறேன், கும்பிட்டு சொல்றேன். நான் நீங்க சொல்லிட்டீங்களா கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இதையெல்லாம் பற்றி பேசுங்கிறேன். இப்ப சொல்லிட்டீங்களா, இதுக்கு பதில் சொல்றேன். இவர்கள் ஆற்றியது எதிர்வினை. அவர் அந்த ஆமையை சொன்னதுனாலதான் இவங்க அப்படி கேட்கிறாங்க. யாரு? நாங்கள் ஒருபோதும் யாரையும் பேசியிருக்க மாட்டோம். முதல்ல வந்து சீமான் வந்து வளர்ந்துட்டாரு, சீமான் வந்து எல்லாரும் அப்படித்தானே பேசுறான். சீமானே சொன்னதை தானே இவங்க திருப்பி சொல்றாங்க. இப்படி என்ன சொல்றாரு? அதாவது அவரு நாங்க ஆமக்கறி துண்ணங்க, உங்களுக்கு எங்கங்க வந்தது? உங்களை கேட்டமா? பொதுத்தளத்துல ஒரு தலைவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க. ஆமக்கறி உணவு நானே சாப்பிடுவாங்க, நீங்க சாப்பிடாத விஷத்தை சாப்பிடுற மாதிரி பேசிக்கிட்டு இல்ல. நானே சொல்றேன், என்னுடைய உணவு. நீங்க வந்து என்ன வந்து சீண்டி பாக்குறீங்க. அது என்னுடைய உணவுங்க. ஆமக்கறியா உணவு, மாட்டுக்கறியா உணவு, பன்னிக்கறி, அது என்னுடைய உணவுங்க. அதை பத்தி பேச உங்களுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. நிறுத்துங்க. ஆமா, அதாவது அந்த உணவை விரும்பி சாப்பிடுவதில்லை, உணவை சாப்பிட தப்பு சொல்லல. ஒரு தேசிய தலைவர் இத வந்து அவருக்கு கொடுத்தாரு அப்படின்ற நிலையை தான் கொடுத்தாருலங்க. நாங்க சாப்பிட்டோம் அங்க, அவரோட சாப்பிடல. அங்க சென்ற போது எனக்கு ஆமக்கறி கொடுத்தார்கள், நான் சாப்பிட்டேன்னு எங்க அண்ணன் சொன்னார்னு வச்சுங்களேன். இது யாரை பாதித்தது? எத்தனை மக்களை வந்து சீரழித்தது? எத்தனை மக்களை படுகொலைக்கு தள்ளியது? இது நீங்க சொல்லுங்க. என்னங்க ஏங்க இத நான் சொல்றேன், உணவு பழக்கத்தை பத்தி சொல்லல. ஒரு தேசிய தலைவர் அப்படி அவங்க கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்கன்றது பிரச்சனை இல்லை. அது என்னோட அதை வந்து ஒரு பெருசா வந்து சொல்லிட்டு என்ன பெருசா சொல்றது? என்ன பெருசா சொன்னார் அவர்? பெரிய வந்து மாளிகை கட்டியா சொன்னாரு. நான் வந்து ஆமக்கறி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்னதாவே இருக்கட்டும். ஆமக்கறி சாப்பிட்டுட்டுங்க தலைவர் கொடுத்தாரு, நீங்க 2 நிமிஷம் கூட பார்க்கலன்னு அவங்க சொன்னாங்கல்ல. இவர் இதெல்லாம் சொல்லும் போது இது ஒரு பொய்ன்னு வெளியில சொல்றாங்க. யாரு? நான் தான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். அதாவது பிரசவித்த அதே நொடியில் என்னுடைய தாய் இறந்தாலும் அவங்களுக்கு எங்க அம்மா, அதே மாதிரி என்னுடைய தேசிய தலைவர் என்ன உலகத்தில் அதுதாங்க. அது நான் சொல்ல, நீ உள்வாங்க. நீங்க அவரை வந்து உங்களுக்கு வந்து நீங்க படத்தையே போட பயப்படுவீங்க. நீங்க பேசலாமா?
முதலில் தமிழ்நாட்டில் இருங்க சொல்லிட்டே இருக்காரு தேசிய தலைவர் ஐயா முதலில் தமிழ்நாட்டில் தேசிய தலைவர் படத்தை, அதாவது எதிர்ப்பு இருந்த போது, காங்கிரஸ் ஆட்சி இருந்த போது முதலில் தேசிய தலைவர் படத்தை போட்டு பொதுக்கூட்டங்கள் நடத்தியது நாங்க தான். இவருக்கு முன்னாடி அதுல திருமணம் பண்ணிட்டு எல்லாம் மூடிட்டாங்களே. எங்க அண்ணன் குறை சொல்லியே நாங்க எப்ப சொன்னோமா? எங்க அண்ணன் சொன்னோமா? அப்போ முதல்ல எப்படி சொல்றீங்க? திருமணம் அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு. யார் எங்க திருமணம் பண்ணாருங்க? நாங்க ஏதாவது சொன்னோமா? சரி திருமணம் பண்ணாரு, அப்புறம் நான் சொல்லிடுவேன். அப்புறம் நான் என்ன சொல்றேன், நான் அப்புறம் சொல்லிடுவேன். நீங்க முதல் ஏன் சும்மா அவரை நான் நேசிக்கிறேன், நீங்க நின்று விட கூடாது. ஏன்னா அங்க அதாவது 1 லட்சம் இருங்க. உண்மை எப்படி பேசுறேன், எப்படிங்க பேசுது? 1,75,000 பேர் இறந்தாங்க. உண்மை தானே? என்னத்த முதல்னு சொன்னது தப்பு தானே? எது? அதாவது திரும்ப அவர்கள் தேசிய தலைவர் படம் அதுக்கு முன்னாடியே ராமேஸ்வரத்தில் எங்க அண்ணன் பேசிட்டாரு. அதுக்கு முன்னாடி இல்ல, அண்ணன் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாங்க, அண்ணன் அரசியல் போடக்கூடியது வந்தது. நெருக்கடி காலகட்டத்தில் அந்த வாதத்துக்கு வரவே இல்லை. நான் ஒரே ஒரு வார்த்தை தான், முதல்ன்றது தவறு. இருங்க தலைவருடைய படம் போட்டப்போ நான் 3 தடவை கைது பண்ணியிருக்கிறேன். படம் போட்டாங்கிறதுக்காக கைது ஆயிருக்கீங்க? ஆயிருக்கிறேன். யார் கொடுங்க, நான் எல்லாம் சொல்கிறேன். பெரம்பூரில் கைதாயிருக்கோம். தலைவருடைய படம் போட்டு நாங்கள் வந்து பொதுக்கூட்டம் நடத்தணும், அந்த பதாகை எடுக்க முடியாதான்ட்டு காவல்துறையில் என்ன கைது பண்ணாங்க. சுபவி பொடால போனாரு, அதுவும் இந்த விடுதலை புலிகளோட பிரச்சனைக்காக தானே உள்ள வச்சாங்க. நீங்கள் வந்து நாங்கள் வந்து உண்மையான எங்களுடைய தேசத்தை பற்றி, எங்களுடைய மண்ணை பாதுகாக்க, என் மக்களை பாதுகாக்க பண்ணுறோம். நீங்கள் நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் நாடகம் நீங்கள் பண்ணுறதுலாம் எல்லாமே நாடகம். காலையில் வந்து உணவு, அதாவது அங்கே வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்கு. மெரினா கடற்கரையில் போய் தலைவர் வந்து படுத்துக்கிட்டு, இந்த பக்கம் எங்கள் அம்மா தயாளு, அந்த பக்கம் வந்து ராசாத்தி, அந்த பக்கம் என் தங்கச்சி எங்கள் அக்கா கனிமொழி, இந்த பக்கம் வந்து பெத்த புள்ளிவோ பேர புள்ளி எல்லாம் இருந்துட்டு 2 மணிக்கு மேலே உண்ணாவிரதத்தை முடிச்சுட்டு வந்துட்டார். கேட்குற போது அவர் என்ன சொன்னாரோ, அங்கே போர் முடிஞ்சு போட்டு யார் சொன்னா சிதம்பரம் சொன்னார், உள்துறை அமைச்சர் சிதம்பரம் சொன்னார். அப்போ தான் 1,75,000 பேரை அங்கே துடிக்கி ரசாயனை கொண்டு போட்டு கொள்கிறான் எல்லாரும். அதாவது போர் முடிஞ்சிட்டு மேலே ஏறி வர்றான், கொள்கிறான். அப்போ இது என்ன, நீங்கள் வந்து இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு பண்ணுதான்? திடீர்னு சுபவி விட்டுட்டு அங்கே போயிட்டீங்க கலைஞர்கிட்ட? வேற அப்படிதான் சுபவி, நாங்கள் தான் சொல்கிறோமே, சுபவி கருத்தியலை, திராவிட கட்சியினுடைய கருத்தியலை கொண்டு மக்களிடத்தில் விதைக்கிற அடியால், நாசுக்கான ரவுடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவர் அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சீமான் சொல்கிறா சுபவி ரவுடின்றீங்க நீங்கள். நாசுக்கான ரவுடி, அரசியல் ரவுடி. ரவுடினா கொலகாரம் மட்டும் கத்தி எடுத்து வெட்டுறோம். பேசிட்டு நாம் தமிழர்னு ஒரு இயக்கத்தில் இருந்துட்டு இருக்கீங்களே, எப்படி? எதுக்கு? எல்லாம் அவரும் தமிழர் தானே. யாரு? நான் தான் உங்களை சொன்னேன், எடப்பாடியே தமிழர்னு சொன்னேன். தமிழனாக பிறந்தவனெல்லாம் தமிழன் சொன்னேன். அதாவது தமிழன் என்று சொன்னால் இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் ஆபத்து வருகிற போது அந்த களத்தில் நின்று தளத்தில் நின்று போராடுகிறவன். சும்மா பொய்யா போராடாது. தேர்தல் வருங்கிறதாக போராடக்கூடாது. நாங்கள் இதுவரை போராடி இருக்கிறோம், நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோம். நான் கைதை காட்டுறேன். நான் எதுக்காக போராட்டுறேன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் உங்கள் போராட்டங்கள் மூலம், உங்கள் கைதின் மூலம் தமிழ் மக்களுக்கு அல்லது ஈழத்து மக்களுக்கு என்ன சாதித்து கொடுத்தீர்கள்? இப்போ நீங்கள் கேட்குறது எப்படின்னா, எழுச்சி ஓடவே ஓடாதீங்க. நேற்று தான் கேட்டார். நீங்கள் அந்த சுபவி தான் கேட்குறதா நீங்கள் கேட்குறீங்க. நேற்று சுபவி என்ன 2 லட்சம் ஓட்டு 4 லட்சம் ஓட்டு வாங்கினா என்ன நன்மை? ஒருத்தவன் ஓடுற போது பயிற்சி கொடுக்கணாங்க. அப்புறம் ஒரு 50 மீட்ரு ஓடுவான், அப்புறம் 100 மீட்ரு ஓடுவான், அப்புறம் 500 மீட்ரு ஓடுவான், அப்புறம் 1000 மீட்ரு ஓடுவான், அப்புறம் தமிழ்நாடு லெவலில் ஓடுவான், இந்திய லெவலில் ஓடுவான். அப்போ தான் பரிசு வாங்குவான். அப்படி தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் 2 விழுக்காடா என்னைக்கு போய் நீங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறீங்க? அப்போ திமுக உடனே வந்து ஆட்சியில் 2வது முறையாக வந்துட்டாங்களேங்க. ஒரு 15, 50 அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சாங்க. அண்ணா ரெடி பண்ணி வச்சுருந்தாருங்க. பெரியார் ரெடி பண்ணி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இப்படிலாம் தேசிய தலைவர் தான் ஒரு இது நாங்களே வந்து மண்வெட்டி எடுத்து வெட்டி நாங்களே புதவிட போட்டு நாங்களே எழுப்புகிற கட்டடம் இல்லை. அதுக்குன்னு ஒரு விதை இருந்தது. தேசிய தலைவர்னு ஒரு விதையின் மூலமாக தான் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. யார் மூலயமா? ஏங்க நான் தான் சொல்கிறேன், எனக்கு முகவரி, அதாவது முகம் என் தலைவர், முகவரி எங்கள் அண்ணன் சீமான்.
ஏங்க நானே பயங்கரமான திமுக காரன், உங்களுக்கு தெரியாது, கேட்டால் தெரியும் உங்களுக்கு. எங்கள் அப்பா திக, தந்தை பெரியார். எங்கள் அப்பாவுக்கு திருச்சி சிறைச்சாலையில் மதிமாறன், எங்கள் அப்பா பேர் வந்து சீமான், இடிமுரசு நம்பதே தெரியுது, பேர் வச்சாங்க. நான் ஒரு காலத்தில் கலைஞரை யாராவது இழிவாக பேசிவிட்டால், அண்ணாவை இழிவாக பேசிவிட்டால், திராவிடர் கட்சி இழிவாக பேசிவிட்டால் உண்டு இல்லைன்னு பார்த்துருவோம். நான் எனக்கு என்ன கோபம், நாங்கள் உங்களை தாங்கி பிடித்தோம், ஏந்தி பிடித்தோம், தலைவர் வாழ்க என்று சொன்னோம். ஆனாலும் என் மக்கள் சாகிற போது, என் மக்கள் துள்ள துடிக்க சிங்கள இராணுவம் கொலை செய்கிற போது நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீர்கள். நீங்கள் முதலமைச்சர், உங்களுடைய மகன் இன்றைக்கு இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர், அண்ணன் அழகிரி அவர்கள் அதாவது ரசாயனத்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய தங்கை காக்கா கனிமொழி அவர்கள் மேலவை அமைச்சர், எல்லாம் 4 பேரும் ஆட்சி. ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தா போகணும். எல்லாம் சொல்கிறான் எப்படி தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் அவுத்து, தமிழ்நாடு இன்றைக்கு எப்படி 40க்கு 40 என்று இருந்ததோ அன்றைக்கு அப்படி இருந்தது. நாங்கள் என்ன ஒரு அழுத்தம் கொடுக்கவில்லையே என்கிற ஆதங்கத்தினால தான் இன்றைக்கி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இல்லைன்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு திமுக நல்லது செஞ்சதை பேசுவோமா? அது மாத்திரம் இல்லைங்க, தொன்று தொட்டு கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது, காவேரி நீர் பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, பாலாற்று, நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வஞ்சகம் அந்த வேதனையில் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டீங்கன்னா திமுக வந்து வசைப்பாடுறாங்க. 2009 இந்த போரில் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க, ஒரு கலைஞர் ஒன்றுமே செய்யலை. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? யாருங்க? சீமான் தலைமையில் கலைஞர் ஏதாவது ஒரு எதிர்ப்பு இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நான் நம்பி இருக்கிறவர்கள் அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களா? முடிஞ்சு போச்சு கதை. நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவரானவர்கள், ஓட்டு போட்டவர்கள், ஓட்டு போட்டு எங்கள் ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான் இந்த இனத்தின் தலைவர். அவர்தான் செய்யலையேங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன? அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சதுங்க, இது துரோகி, இவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, இவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற மாட்டார்கள், இந்த நாடு சீரழிவதற்கு இவர்கள் எதற்கு வேண்டுமானாலும் துணை போவார்கள்னு தான் தமிழ் தேசியத்தை ஆரம்பித்தோம். இன்னைக்கு நீங்க பாருங்க, திராவிடன் எவனாவது கட்சி தொடங்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். தொடங்க முடியுமா? சொல்லுங்க. அதற்கு பிறகு எல்லாம் தமிழ் தேசியம்தான். இப்போ கூட ஒருத்தர் வந்துட்டு போனாருங்க, திராவிட இந்து மக்கள் கட்சின்னு. அவன் வந்து என்னன்னே தெரியாம தொடங்கியிருப்பான். திராவிடத்தை நீங்க வந்து முற்று முழுதும் அழித்து விட முடியுமா? திராவிடம் என்ற சொல்லை அழித்து விட முடியுமா நீங்க? ஏங்க என்னங்க இப்படி நீங்க உங்க வரலாறு எடுத்தாலே திராவிடம் உள்ள வந்து நிக்குமே. எப்படி? ஒரு காலம் வராது. இல்லைன்னா என்னைக்கும் நாங்க கூட்டணி வச்சிருப்போம், தெரியுதுங்களா? திராவிடத்தை அழிக்க முடியுமா? அப்படியாப்பட்ட முகலாய பேரரசு அழிஞ்சிருக்கு. இந்த நாட்டிலே வந்து 500 ஆண்டுகள் வெள்ளையர்கள் ஆண்டார்கள், அவர்களே போயிட்டான். தமிழ் தேசியம் பேசுகிற எல்லாரையும் நீங்கள் வந்து ஒரு கூப்பிட்டு பேசுகிறதோ இல்லை ஒருங்கிணைக்கிறதோ இல்லை, தான் தோன்றித்தனமாக தான் தமிழ் தேசியத்தின் தலைவர் அப்படின்ற மாதிரி செயல்படுறீங்கன்ற ஒரு கருத்து இருக்கு. எங்கள்கிட்ட வேளாங்கு மீன் மாதிரி. வேளாங்கு மீனா? வேளாங்கு மீனுக்கு பார்த்துருக்கீங்களா? வேளாங்குக்கு பார்த்துருக்கீங்களா? மீன் பார்த்துருக்கீங்களா? இல்லையா? பார்த்துருக்கேன். அது எப்படி இருக்கும்? அதுக்கு நெனைஞ்சு போயிடும். ஒரு பக்கம் வால் வந்து மீன் மாதிரி தெரியும், தலை பாம்பு மாதிரி தெரியும். எங்கள்கிட்ட தமிழ் தேசியம் சொல்லிட்டு எங்களை பார்த்தா தலையை காட்டுறது, அந்த பக்கம் பார்த்தா வாழை காட்டுறது. அவன்லாம் எப்படி நாங்கள் வந்து சேர்த்துக்கிட்டுனாக்க நாங்கள் எப்படி என் தலைவர் மாதிரி தான் ஆகும். கருணா எப்படி வந்து காட்டி கொடுத்தாப்புல அதே மாதிரி எங்கள் நிலைமை ஆகி போச்சுன்னா அதனால தான் நீங்கள் இருங்க, நீங்களாக இருங்க, வாங்க, வளர்ந்து வாங்க, எங்களை மாதிரி போராடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். 18வது மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகவும் அது இருக்கிறது. இப்போ ஒன்றியத்தில் ஆட்சி அமைந்திருக்கிறது. இந்த ஆட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த ஆட்சி அதாவது மோடி அரசு, நான் தான் ரவுடின்னாரு முன்னாடி, நான் தான் ரவுடி, என்னை இப்போ அவர் தானே ரவுடியாக இருக்கிறாரு? இல்லையே, ஐயா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் தான் ரவுடி, 2 பேரும் உள்ளே போயிட்டாங்கல்ல. இப்போ ரவுடின்னு சொல்லி நெஞ்சை நிமித்த முடியாது, நெஞ்சிலே உடைப்பாங்க அவரை. இந்த பக்கம் அதாவது வந்து அதை கொண்டு அதாவது அந்த சிவில் சட்டம், அந்த இது பொது சிவில் சட்டம், அப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு, பொது கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு, நாங்கள் வந்து அது செஞ்சிருவோம், எங்களும் ஒன்றும் பண்ண முடியாது.
2 பேர் 2 இந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு வச்சு ஒரே இப்படி குத்திக்கிட்டே இருப்பாங்க. இவர் இப்படியே உட்காந்துக்க வேண்டியதான். தெரியுதுங்களா? அதனால் இனிமே பார்ப்போம். அதாவது இந்த ஆட்சி அமையும் போது என்ன சொன்னாங்கன்னா, நிதிஷ்குமார் துணை பிரதமர் கேட்குறாரு, இவரும் கேட்குறாரு, மக்களவை தலைவரை கேட்குறாங்க, ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு 4-5 அமைச்சரவை, சில நேரத்தில் 9 கூட சொன்னாங்க. இப்படிலாம் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் 2-2ஓடு நின்றுட்டாங்களே என்ன? நான் அதாவது உங்களுக்கு தெரியும், நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு பற்றி உங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்த நான் சொல்கிறேன், மோடியை விட ரொம்ப தெளிவானவங்க. சரி, எனக்கு தெரியும். ஆந்திரா தெளிவானவங்கன்னா நல்ல விஷயமா இல்லை தீமையான விஷயமா? அதாவது தெளிவுனா நன்மை தானே. அதாவது ஒருவன் வந்து தீமையான பாதையில் செல்கிற போது அந்த பாதை தேவையில்லை, நீ வந்துருன்னு சொல்கிறவங்க. அவர் வந்து நம்ம என்டி ராமருடைய, உங்களுக்கு தெரியும், என்டி ராமருடைய மருமகன் அவர். இப்போ கொஞ்ச நாள் இருந்தார், மக்கள் மறுபடியும் வந்து ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் விட்டுட்டு இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நிதிஷ்குமார் கூட ரொம்ப தெளிவான் எனக்கு தெரியும். மோடி மாதிரி வந்து பைஜாம் போட்டு போகிற ஆள் கிடையாது. அதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு ஏதாவது பண்ணி அமித்ஷா பேச்சை கேட்டுக்கிட்டு, அமித்ஷா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு, என்ன மச்சான் என்ன மாமான்னு சொல்லிட்டு கேட்குறதுலாம் கிடையாது. இவங்க வந்து இப்போ அதாவது உங்களுக்கு தெரியும், யாராக இருந்தாலும் ஆந்திர மாநிலத்தில் நீங்கள் போனீங்கன்னா, அதை நான் சொல்லுவேன், இங்கேத்துக்கும் அதுக்கும் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இயற்கை சூழல் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கும். இதை வந்து ஜெகன்மோகன் செஞ்சாரா இல்லை வந்து சந்திரபாபு செஞ்சாரா? இல்லை, 2 பேருமே செஞ்சாங்க. அந்த மண்ணின் மக்கள் அவங்க எப்படியா இருந்தாலும் வந்து அந்த மண்ணின் மீது பற்று கொண்டவர்கள். அது மாத்திரமல்ல, அந்த நாடின் மீது பற்று கொண்டவர்கள். என்ன ஒன்றுன்னா, இப்போ காவேரி பிரச்சனைலாம் வந்து அவங்க கையில் இருக்கிறதுனால நம்ம வந்து எப்படி நம்மளை போராட விட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால் மோடி வந்து எப்படின்னா கார்பரேட் மோடி, இப்போ அதானி அம்பானி இந்த மாதிரி வந்து தனிபெரும் முதலாளிகளுக்கு நாங்கள் அப்பயே சொல்லி எங்கள் அண்ணன் பேசும்போது சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தனிபெரும் முதலாளிக்கு வந்து அவங்க வந்து அவர் வந்து மீடியாட்டர் வேலைன்னு சொல்லுவோம். அதாவது தரகு வேலை பார்க்குறவர், புரோக்கர். நான் இப்படியே போடுங்க, நரேந்திர தாமோதரதாஸ் அவர் வந்து தரகர் புரோக்கரு. சரி, இந்த புரோக்கர் வேலையை ஏங்க நான் வந்து நீங்கள் தலையிடாதீங்க, நான் வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் தான் கொடுப்பேன்னா இவங்க 2 பேரும் இப்போ ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க யாராவது ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும். அதான் சொல்கிறேன், நான் செய்வதெல்லாம் இந்த இந்தியா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை இந்தியாவில் மோடி சார்ந்தவர்களோ, அமித்ஷா, இங்கே இந்த நிர்மலா சீதாராமன் பூண்டும் வெங்காயம் நான் திங்க மாட்டேன்னு சொல்லுமே அந்த அம்மா, இவங்க ஒன்றும் ஓடாது, இவங்க விட மாட்டாங்க இவங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அவர் கூட வந்து நம்ம கன்னியாகுமரியில் விவேகானந்தர் சிலையில் வந்து உட்காந்து என்னன்னா, எப்படியாவது வந்து இந்த மக்கள் வந்து நம்ம வந்து நிறைய உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பெரிய அதாவது பயங்கரமான ஆட்கள். நான் ரொம்ப வந்து இப்போது நான் சொல்லிடுவேன், அது வந்து வேணாம். இப்போ என்னென்னா, மோடி தமிழ்நாட்டுக்கு வராது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. என் சொந்தக்காரன்னு வச்சுங்களேன், சில தவறுகள் இருக்குது, எங்கள் பங்காளி, இவங்கள நாங்கள் சரி பண்ணணும். இவங்கள வச்சா இந்த மண்ணை வந்து நாசம் பண்ணி இந்த மண்ணை குட்டிச்சவராக்கி தமிழ் மண்ணை சுடுகாடாக்கிறோம். இந்த சனாதனம், இந்த பிஜேபி சுடுகாடு. அது எங்களுக்கு பயங்கர, எங்களுக்கே வந்து நடுக்கம். ஏன்னா எப்படியாவது இந்த அண்ணாமலை பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து இப்போ அண்ணாமலையுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மரியாதைக்குரிய தங்கை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து எங்கே பாதிக்கப்பட்டிருக்காரு, எப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஊடகத்தில். அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, அது வெளியே வரல, ஏதோ அவங்களே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ரைட்டு. எங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, பாஜக தமிழ்நாட்டில் வராதது மகிழ்ச்சி, வரக்கூடாது. எங்களுடைய உண்மையான நோக்கம் அது. ஏன்னா அவனுங்க வந்தானுங்கன்னா இந்த நாட்டை குட்டிச்சோராக்கிறோம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நாம் தமிழர் வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்கிறாங்களே. அதுதான் நான் சொல்கிறேன், அதுதான் கோவப்படுறேன். என்ன கோவப்படுறேன்னா, நான் சொல்கிறேன் பகிரங்கமாக நீங்கள் சொல்ல, நான் சொல்கிறேன் பி டீம், கோ பேக் மோடி. பலூனு பெரிய பலூனை கட்டி பிடிச்சி தொங்க விட்டிங்களா, என்னென்ன பேசுனீங்க. ஆனால் வருகிற போது, தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த போது கூட வந்து கருப்பாக பிடிக்கல, வெள்ளை கூட பிடிச்சிங்களா? இதில் யார் பி டீம்னு சொல்கிறீங்க? நான் இப்போ சொல்கிறேன், அது ஒரு தலைமை அமைச்சர்ன்ற ஒரு பொறுப்பில் இருக்கார், அதற்கான வழிமுறைகள். அதுக்கு வெள்ளை கூட எப்படி
கொத்தடிமை மாதிரி. நான் சொல்கிறேங்க, மோடியை நான் நேரடியாக எதுக்குறாங்க. எங்களை எப்படி நீங்கள் பியூட்டி அந்த காலத்துன்னு சொல்கிறேன். அதானி அம்பானி இந்த மண்ணிற்கு உதவாதவர்கள், இந்த மண்ணிய துரோகிகள், வயிற்று வலிக்காரனையும் வடக்கத்தியாலும் நம்பான்னு நான் சொல்கிறேன். யார் வயிற்று வலி இல்லை, வயிற்று வலி, அதையும் வடக்கத்தியானையும் ஒரு காலம் நம்பக்கூடாது. நம்ம கழுத்தை அறுத்துருவோம் அவன். இப்போ வடக்கத்திக்காரர்கள் இல்லாமல் தொழில் இயங்காது, கட்டடங்கள் கட்ட முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்குது. அது என்ன? அதுக்கு அதுதான் அது. இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து தான் இவனு வந்து அயோக்கிய பலன்னு சொல்கிறோம். யார? திராவிடத்தை சொல்கிறேன். இப்போ வர்றான் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நானா இப்படி எதுக்குறீங்களேண்ணா, இப்படி இதுக்கு தான் சொல்கிறேன் நான். ஆவுனா அந்த கறி சாப்பிட்டேன், இந்த இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி வேளாண் நிலத்தில் இந்திக்காரன் நடுறான், பானிபூரி வைக்கிறான். அப்புறம் வந்து இருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற நகைக்கடை, பலசரக்கு கடை, இருக்கிற உணவு விடுதி, இரவு உணவு விடுதி, எல்லா வணிக வளாகத்திலையும் இருக்கிற மொத்தமானவர்களும் அவர்களுக்கு வாய்ப்பளித்தது யார்? அவர்களை இந்த மண் நீங்கள் போயிட்டு இப்போ கூட போய் பாருங்கள், சென்ட்ரலில் போய் பாருங்கள், ஒரு வாட்டர் பேட்டிலு, ஒரு அரை ட்ரௌசரு, ஒரு டிஷர்ட்டு போட்டுக்கிட்டு படுத்து கிடப்பான். 500 பேர் படுத்து கிடப்பான். இதை உள்ளே அனுமதி கொடுத்து வரவேற்பது யார்? அவங்க யார்? எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள்? அவருடைய விலாசம் என்ன? இதெல்லாம் கேட்குறாங்களே. இங்கே வந்து காவல்துறை அடிக்கிறான், இன்ஸ்பெக்டர் அடிக்கிறான், நீங்கள் எத்தனையோ பார்க்கலாம். என்ன காலப்போக்கில் தமிழன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கோர்ட்டில் வந்து தமிழில் பேச முடியாது, வழக்காட்டு மொழி, வழிபாட்டு மொழி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் எல்லாத்தையும் வெளியேற்றினான். இப்போ விவசாயத்திலேருந்து வெளியேற்ற போகிறான், எல்லா தொழில்களிலிருந்து வெளியேற்ற போகிறான். வெளியேற்றிட்டு 1000 ரூபா கொடுக்குறேன், மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறேன், மாணவிகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன், 150 நாள் வேலை கொடு, 100 நாள் வேலையை 150 நாள் ஆக்குறேன், வந்து 75 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்குறேன். இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதி 2024 தேர்தலை சந்திக்கிற போது மரியாதைக்குரிய இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், எங்களை தேர்ந்தெடுத்தால் பெட்ரோலை 75 ரூபாய்க்கும் டீசலை 65 ரூபாய்க்கும், மக்கள் அன்றாடும் பயன்படுத்துகிற சமையல் எரிவாயுவை 500 ரூபாய்க்கும் நாங்கள் தருகிறோம் சொல்லியிருக்கார். இது நிறைவேற்றப்படுமா? பாதியை சொல்லிட்டு பாதியை விட்டுறக்கூடாதுல்ல. ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்தாலும் சொன்னார். எது ஏங்க இந்த திட்டத்தை, இந்த காலை உணவு, நல்ல காலை வாங்க, இந்த காலை உணவு திட்டத்தை நான் இந்தியா முழுவதும் நிறைவேற்றுவேன்னு சொன்னாரு. நீங்க அதெல்லாம் பாத்தீங்களா? அவர் வந்து ஆமா, அது ஆட்சிக்கு வரலையே, அரசு அமைக்கலையே. யாரு 40 யாரு உங்களை நம்பிதான் போட்டிருக்காங்க. மக்களவைக்கு நடந்த தேர்தல். அப்ப மக்களவைக்கு நடந்த தேர்தல் நீங்க போய் அங்க போய் கையெடுத்து பிச்சை எடுங்க. இந்த தமிழ்நாட்டு மக்கள் 40 தொகுதிகளையும் எங்களுக்கு அளித்திருக்கிறார்கள். எங்களுக்கு அந்த உரிமை, தமிழ்நாட்டிற்கான உரிமையை எங்களுக்கு கொடுதல் கேளுங்க. அவர் வந்து ஒரு மாநில தலைவர் மட்டும் பேசுறிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள், இந்திய பிரதம மந்திரி கேண்டிடேட் இருக்காங்க பத்தி அது மாதிரி பேசினார் அவர். ஒவ்வொரு திட்டமும் நாங்கள் ஆட்சி அமைத்தால் அப்படின்ற அதையும் நீங்க சேர்த்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு அது சரியா தெரியும். எதை ஆட்சிக்கு வந்தால் தானே நீங்க பேசக்கூடாது. நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஏங்க நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றி, மசோதாவை நிறைவேற்றி மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்புவோம். நீங்க பேசிருக்கணும். நாங்களே தர்றோம்னு சொன்னீங்களே, பேசிவிட்டு அப்புறம் வந்து இப்போ வந்து நாங்கள் ஆட்சி அமைத்தால் 40க்கு 40 நாளை நமதே 40 நமதே சொன்னது யாரு? இப்பெல்லாம் மறந்துடுவாங்களா அவங்க? சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், உனக்கு கொடுக்கப்பட்ட வீட்டை, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செம்மையாக செய்து முடியுங்கள். அடுத்த வீட்டுக்கு போகாதீங்க. சரி, இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்பு விழாவில் அமித்ஷா பேசினார். யார? நமது சகோதரி, எங்கள் அக்கா. எனக்கு வேதனையாக வருத்தமாக தான் இருக்கு. ஆமாம், என்ன திறந்தனே எங்கள் அக்கா இல்லையா? வருத்தமாக தான் இருக்கு எனக்கு. அதற்கு அவங்க அடுத்து, அதாவது எதிர்வினை ஆற்றலை, அதை பற்றி எதுவும் பேசலை அன்னைக்கு. இப்போ வந்து அறிவுரை சொன்னார்ன்ற மாதிரி பேசுகிறாங்களே, இது எப்படி? ஏங்க இப்போ அதுக்கு தான் வந்து அதை வந்து நான் கண்டுக்கிறதே இல்லை. அது அறிவுரையா எச்சரிக்கையா? எச்சரிக்கை. நீங்கள் பார்த்ததில்ல உங்களுக்கு? ஏங்க
அறிவுரைன்னா கூப்பிட்டு உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு அரவணைப்போட பேசுவாங்க. அம்மா இப்படி பண்ணுங்கம்மா, அதெல்லாம் அது அறிவுரையாது, கண்டிப்பு. அது நாளைக்கு எப்படி நான் சொல்லி என்னுடைய இதில் சொல்லிடுறேன் நான். நீ யார் வேணால் நினச்சிங்க, ரொம்ப மரியாதையாக இருந்துக்க, இல்லைன்னா வேற மாதிரி முடிவுகள் எடுக்கப்படும். இப்போ இடிமுரசு டப்பிங் கொடுக்குறாரு. இல்லை நான் சொல்கிறேன், டப்பிங் நடந்ததால் தான். நீங்கள் என்ன போய் பாருங்கள். இப்போ என்னன்னா அவங்களுக்கு தெரியும், அது மிகப்பெரிய தலைவருடைய, நான் நேசிக்கக்கூடிய, நான் சுவாசிக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவருடைய மகள் குமரி ஆனந்தன், இலக்கிய செல்வர். நான் படிச்சிருக்கிறேன் அவரை பற்றி, எங்கள் அப்பா பேசியிருக்கிறாங்க அவரை பற்றி. நான் ஒரு 10 ஆளுமையில், அன்னைக்கு இன்னைக்கு இல்லை, 10 ஆளுமையில் அவர் ஒரு ஆளுமை. அப்படியாப்பட்டவருக்கு புள்ள பிறந்து இது அப்படி போய் நிற்கலாமா? ஒன்று அடகு, நான் சொல்கிறேன், ஒன்று அடகு வச்சுக்கல. தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டை அடகு வைக்கிற, எனக்கு அதுதான் வருத்தம். நீ எப்படி வேணும் போங்க, நீங்கள், நான் அது சொல்ல வரல. நீ உன்னை விட உங்கள் அப்பா விட அந்த குடும்பம் தலை சிறந்த குடும்பமா? அமித்ஷா குடும்பம். நான் வேற மாதிரி திட்டுவிடுவாங்கல்ல, நான் ரொம்ப கோபக்காரன். நீங்கள் அண்ணனுக்கு மற்றவங்க கேட்டால் தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி கட்சிகள் இருக்க, பாரதிய ஜனதாவிலோ அல்லது காங்கிரஸிலோ இருக்கிற தமிழர்கள் அந்த இன உணர்வு இல்லாமல், அந்த ரோசம் வெக்கம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 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 ரோசம் இருக்குது எனக்கு. இப்போ நான் சொல்லிடுறேன். நான் 13 ஆண்டு காலமாக பயணிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு மாநில கழக பேச்சாளர் திமுகவோட, விஜயகாந்த் கட்சியில் கேட்டால் தெரியும், முரசுனா தெரியும். தமிழ்நாடுகளும் ஐயா நம்ம பண்ருட்டி ராமச்சந்திரன், கூப்பா கிருஷ்ணன், அண்ணன் பொன்னுசாமி, அண்ணன் கல்வி அமைச்சர், இவங்களெலாம் பயணித்து நான் பண்ணியிருக்கிறேன். எனக்கு போனால் மேடைக்கு 15,000 ரூபா 10,000 ரூபா கொடுப்பாங்க. அது நான் கூட வாங்க மாட்டேன். பண்ருட்டியார் திட்டிட்டே, இங்கே போது தொண்டை தண்ணி போக கத்துற, போகும்போது பிள்ளைங்க எதிர்பார்த்துட்டு இருக்குமாடா, ஏதாவது உணவு வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு இப்படியே போனால் அவர் கவரை வாங்கி, ஐயா உயிரோடு தான் இருக்கிறாரு, ஐயா சொல்லுவார், அதை வாங்கியப்பா, நீ நீ உன்னுடைய உழைப்பு வேற, ஆனால் பிள்ளைங்க அங்கே பட்டினியாக கிடக்குமே, போக்குவரத்து செலவாக இருக்குல்ல, ஐயா வாங்கி கொடுப்பாங்க. அப்படிப்பட்டால் நான் 13 ஆண்டு காலம் இந்த அண்ணன் சீமான் கூட நீங்கள் எந்த ஒரு அதாவது மாநில பேரு, பெத்த பேரு, ஆமாம், மாநில கொள்கை பரப்பு செயலாளர், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், யாரிடமும் இவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்கிற எண்ணம் இல்லாமல், இந்த மண் எப்படியாவது விடுதலை பெற வேண்டும், இந்த மண்ணின் வேளாண்மை காப்பாற்றப்பட வேண்டும், இந்த மண்ணின் மலைகள் காப்பாற்ற வேண்டும், இந்த மண்ணின் நீர்வளம் காப்பாற்ற வேண்டும், நிலவளம் காப்பாற்ற வேண்டும், கடல் வளம் காப்பாற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கிறதுல நான் ஒரு ஆள். அதை பெருமையாக ரொம்ப நெஞ்ச நிமித்தி சொல்கிறேன். எந்த பிரதிபலனும் கிடையாது. இன்னொன்று சொன்னால், நாங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கும் போக முடியாது. ஒரு நிறுவனத்திலேயோ வேலைக்கு போனால் எவனும் சேர்த்துக்க மாட்டான். என்ன, ஏன்னா இந்த மாதிரி பண்ணி போயிடுவான் சொல்லிடுவான். எல்லாத்தையும் நீங்கள் நான் என்னோட கூட எல்லாத்தையும் தாங்கி கொண்டு, எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு, நாங்கள் அண்ணனோடு அந்த கட்சியில் விரும்பி வாக்கப்பட்ட காரணத்தினால இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் இந்த திராவிடத்தை எதிர்ப்போம். திராவிடம் எங்களுக்கு ஒருபோதும் ஒத்து வராது. சரி, இப்போ அமித்ஷா இங்கே நமது சகோதரி தமிழிசை அப்படி பண்ணிட்டாரு. பரப்புரையில் ஒரிசாவில் போய் தமிழன் ஒரிசாவை ஆளலாமான்னார். அதை கேட்டுட்டு அந்த மக்கள் மாற்றி வாக்களித்து அந்த நவீன் பட்நாயக்ன்றவரையும் வெளியேற்றிட்டாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து? ரோசமான மக்கள். எந்த மக்கள்? ஒடிசா மக்கள். சரி, அவன் ரோசம் இருக்கு. அவன் சொல்கிறான், தமிழர் ஒரு காலம், அவன் பேர் நல்ல பேர், பாண்டியன், அண்ணன் பாண்டியன் ஒரு தமிழர். அந்த தமிழர் ஒடிசாவில் முதலமைச்சராக ஆகக்கூடாது, ஆகிவிட்டால் ஒடிசாவில் இருக்கிற மக்களுக்கே ஆபத்து, தமிழன் அவ்வளவு ஆபத்தானவன் சொன்னபோது அந்த மக்கள் நிராகரித்து அவரை தோக்கடிக்கிறாங்க. யாரை? நவீன் பட்நாயக்கை தோக்கடிக்கிறாங்க. இன்றைக்கி அங்கே ஒடிசாவில் அங்கே அவங்க ஆட்சி பிடிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மாணவர் என்ன சொல்லுவேன் நான்,
மக்கள் பொதுமக்கள் கூட இல்லைங்க, நீங்கள் பொதுமக்கள் கூட சொல்லுங்க, எங்கள் ஐயாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன். எந்த ஐயாவை? யார? எந்த ஐயாவை? எங்கள் ஐயா ராமதாஸ் ஐயா, எங்கள் ஐயா. சரி. நான் இந்த மண்ணிலே பிறந்த எல்லா குடிகளும் என் சொந்தக்காரர்கள். நான் அதை முதல்ல சொல்லுகிறேன். அது யாராக இருந்தாலும் தமிழ் குடிகள். தமிழ் குடிதாங்கியே வந்து ஆமாம், எங்கள் அண்ணன் திருமாவளவன் பட்டம் கொடுத்தாங்க அவங்களுக்கு, தமிழ் குடித்தாங்கின்னு. எங்கள் ஐயா இந்த மண்ணின் உண்மையான பூர்வகுடி எல்லாம் சொல்கிறான். நான் தமிழர்கள், நாங்களும் தமிழர்கள்ங்கிறான். ஆனால் எங்கள் ஐயா உண்மையான தமிழ் குடி. எங்கள் ஐயா தமிழர்கள் ஒடிசாவிலே ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, அது மிகவும் ஆபத்து என்று சொன்னவனே அந்த மக்கள் மறுத்து சொன்னவனுக்கே ஓட்டு போடுகிறார்கள். எங்க ஐயா பாஜக கூட போய் கூட்டணி சேர்ந்து அங்கே உழைக்கிறார். இதுதான் எங்களுக்கு காலமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த நாடு தோல்வி அடைவதற்கான வேலை. அதுதான் எங்க ஐயா தனியாக நிற்கலாம்ல. திருமணம் வந்து தமிழ் குடிதாங்கின்னு தவறா பேர் வச்சுட்டாரா? யாருக்கு பட்டம் கொடுத்து? அந்த நேரத்தில் சரியாக கொடுத்தாரு. நீங்கள் அவரு அந்த நேரத்தில் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க, அவர் கொடுத்தார். நான் அதுதான் தமிழ் குடிதாங்கி என்கிற பட்டத்தை கொடுப்பதிலே எங்கள் ஐயா 100% எங்கள் ஐயா தகுதியானவர். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இந்த மண்ணுக்கு வந்து மண்ணோடு பிறந்தவராச்சு. அந்த அங்காளி பங்காளி உறவு ஒப்பரை நீங்கள் இருக்கிற ஒரு 6 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அவங்க. எங்கள் ஐயா நினைச்சா இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வரலாம், இந்த நாட்டுடைய முதலமைச்சர். ஏன்னா ஒன்றுபட்டால், அந்த முன்னாடி இருந்தாங்கல்ல, அந்த அவங்கெல்லாம் ஒன்றுபட்டால் இந்த நாட்டிற்கு முதலமைச்சராக வரலாம். நாங்கள் பெரும்பான்மையானவர்கள். ஏன்னா யாரோ 1%, 0.5% இருக்கிறவங்கெல்லாம் இந்த நாட்டுடைய முதலமைச்சராகிவிட்டார்கள். சதவீதமே இல்லை. பிழைக்க வந்த ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட 15-20 ஆண்டு காலம் ஆண்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் எங்கள் ஐயா ராமதாஸ் ஐயா ஆள முடியல, எங்கள் அண்ணன் திருமாவளவன் ஆள முடியல. இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ராமதாஸ் ஐயா வந்தால் படையாச்சி, திருமாவளவன் வந்தால் ஆதித்தமிழர், வந்து அவர் நம்ம ராமகிருஷ்ண ஐயா வந்தால் வந்து ஃபார்வர்டு பிளாக்கு, கார்த்திக் வந்தால் இப்படி சாதி பெயராக போயிடும். ஆனால் வந்தவங்க எல்லாம் வந்து மெஜாரிட்டி ஆயிடுவாங்க. நான் அதை சொல்ல, எங்கள் ஐயாவுக்கு நான் சொல்கிறேன். அவன் சொல்கிறான்ல, அமித்ஷா சொல்கிறான். அமித்ஷா சொல்கிறான், என்ன சொல்கிறாரு? ஆபத்தானவர்கள் தமிழர்கள், இங்கே உள்ளே விட்டு விடக்கூடாது. அப்போ உங்களுக்கு அந்த ரோசம் இருக்கணுமா வேணாமா? ஐயோ, அமித்ஷாவும் மோடி ஆபத்தானவர்கள். நம்ம வந்து நின்னாலும் பரவாயில்ல. நம்ம வந்து இப்போது நான் சொல்கிறேன், எடப்பாடி இருக்கிறாரு, நம்ம ஆட்கள் வைங்க வச்சு நம்ம எல்லாம் ஒன்றா ஆகும். நம்ம எல்லாம் ஒன்றா ஆகி இந்த மண்ணை வந்து சீர்படுத்துவதற்கு ரொம்ப கேடு கட்டத்தனம் ஆகிட்டு தானே. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆந்திராவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த மண் அழகாக இருக்குது. இயற்கை அமைப்புகள், இயற்கை சூழல், விவசாய வேளாண்மை, இருக்கிற மலை, இருக்கிற ஏரி, இருக்கிற குளம், இருக்கிற ஆறு, எல்லாருமே சிறப்பாக இருக்குது. கேரளாவில் போனால் மலைநாடு அது, ஆனாலும் நீர்வளம் தகுதியாக இருக்குது. கனடா அது மன்னிக்கும், கர்நாடகா அங்கே நீர்வளம். ஆனால் தமிழ்நாட்டில் 39,000, நீங்கள் அதை இங்கே போகணும், 39,000 ஏரி குளங்கள் இருந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை ஏரி குளங்கள் இருக்கிறது கணக்கெடுங்க. வடிகால் இருக்கிறதா? பாய்ச்சகால் இருக்கிறதா? எல்லா ஆறும் தூர்வாரம். இவங்களை போய் ஏரியை தூர்வாருங்கன்னு நான் பேசுவேன். ஏரியை போய் தூர்வாருன்னா மெய்யிற பழநீரை சேமிக்கணும்னு. இவங்க தூர்வாடுறாங்க. எங்கள் ஐயா இருக்கிறாங்க, யார்? எங்கள் ஐயா துரைமுருகன், நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. எங்கள் ஐயா வந்து அண்ணா காலத்துலேருந்து எங்கள் ஐயா இருக்குதா சொல்கிறாங்க. நீர்வளத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை எல்லாமே அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. போய் ஏரியை தூர்வாருங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொக்லிங்கை கொண்டு போய் வச்சு 10 அடி ஆழத்துக்கு ஒரே ஆழமாக விட்டுறாங்க. ஏரியை தூர்வாருங்கன்னா 10 அடி ஆழம், பாழும் கிணறு மாதிரி வெட்டினா யாராவது போக முடியுமா? அது எதுக்கு பயன்பாட்டுக்கு? ஒரு ஏரி குளம் என்பது ஆமை ஓடு இருக்குல்ல, அதை வந்து கவுத்து போடாமல் இப்படி போட்டால் இப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த லெவலில் இருக்கணும் அந்த ஏரி. அப்போ தான் ஆடு மாடு கோழி இருக்கிற, பூனை இருக்கிற, நாய் நரி எல்லாமே நம்மை சார்ந்து இருக்கிற எல்லாமே வந்து நீர் அறிந்து விட்டு போகும். அதுக்கு தான் வெட்ட சொல்கிறது.
இவங்க பாழுங்கணத்தை நீங்கள் போய் பாருங்கள், ஊர்லலாம் போய் பார்த்தீங்கன்னா பாழுங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த மீன் வந்து நாட்டு மீன் ஒரு மீன் இருக்குது, அந்த கட்லா மீன், அதெல்லாம் கிராமத்தில், நான் கிராமத்திலே வாழ்ந்தவன், கிராமத்தில் இருக்கிற குளத்திலே குளித்தவன், குடித்தவன், அந்த தண்ணீர் குடித்தவன், அங்கே தான் துணி துவைப்போம், எல்லாமே செஞ்சோம். அந்த குளத்தெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் போய் ஒரு சர்வே பண்ணுங்கள், ஒரு குளத்திலும் நீங்கள் வந்து குளிக்க முடியாது, துணி துவைக்க முடியாது. எல்லாம் ஒரு பாசி பழிஞ்சு பாக்டாம்பஸ், அதாவது உரங்கள், அதாவது வெடிக்காத வெடிமருந்துகளை கொண்டு வந்து அங்கே போட்டு அதெல்லாம் நிலத்தெல்லாம் சீரழிச்சிட்டாங்க. இருக்கிற ஏரியெல்லாம் தூர்வாருங்கிற பேரில் இப்போ ரெட்டேரி தூர்வாருக்கு பிறகு போய் பாருங்கள், அந்த மண்ணை ராவோடு ராவா எங்கே கொண்டு போயிடறாங்க. அந்த மண்ணை பாதுகாக்கலை, எங்கே கொண்டு போயிடறானுங்க. இவர்கள் திருடுவதையே, மக்கள் சொத்தை திருடுவதையே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு காலையில் எழுந்திருத்து இரவு வரை செயல்படுகிறார்கள். இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி அதானி துறைமுகத்திற்கு கடத்துறான். முன்னாடி லாரியில் போவோம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர் வண்டியில் இடி உடைச்சி எம்சாண்ட், அப்புறம் அதுக்கு மேலே ஒரு கணக்கான ஜல்லி, அதுக்கு மேலே ஜல்லி, இதெல்லாம் நடக்குறாங்க. சரிங்களா? இப்படி பாழ்படுத்துகிற வேலை நாங்கள் அதுக்கு தான் எதுக்குறோம். எங்கள் ஐயா வந்து, எங்கள் ஐயாவுக்கெல்லாம் அது எப்படி என்ன வாங்கினார் என்ன பண்ணாரு எங்கள் தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் இப்போ வந்து மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன உணர்வு இருக்கிறதோ, கிள்ளி பார்த்துக்கணும் உடம்பை, என்ன உணர்வு இருக்கிறதோ அது நமக்கு இருக்க வேணாமாங்கிறத என்னுடைய அன்பான கேள்வியார். திரு சீமான் அவர்கள் ஈழத்தமிழர்களை முன்வைத்து, தேசிய தலைவரை முன்வைத்து நிறைய பணம் பார்க்குறாரு. வெளிநாடுகளில் இருக்கிற ஈழத்தமிழர்கள் நிறுவனங்கள் எல்லாம் ஒரு உண்டியில் வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி இங்கே அவர் செல்வ செழிப்போடு இருக்கார். அதில் ஏதாவது உங்களுக்கு கொடுக்குறாரா, இல்லை அது உண்மையா? இதெல்லாம் கேட்குற பேசப்படுகிறது தான், அதுதான் நகைச்சுவையாக இருக்கு எனக்கு. ஏன்னா நான் ஒரு மாநில கொள்கை பரப்பு செயலாளர். நீங்கள் எல்லாரையும் வெளிப்படையாக சொல்லிடுவீங்கன்ட்டு உங்களுக்கு கொடுக்காம மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. நானாவது பரவாயில்ல, எங்கள் அண்ணன் பாடுங்க பெரிய பாடு. இந்த கட்சி நடத்துவதற்கே ராவும் பகலும் தூங்குதில்லை, எப்படியாவது கொண்டு போகணும். உங்களுக்கு தான் காசே தேவையில்லைன்றீங்க, அப்புறம் அதுக்கு கஷ்டப்படும். அதனால தாங்க நான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு யாரும் காசு வரல. நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், எப்பா எல்லா வீட்லையும் சொல்லிட்டு நீங்கள் வெளிநாட்டில் இருந்து பணம் வாங்கிட்டு இருக்கீங்க. எல்லா வீட்லையும் ஹவாலா முறைப்படிலாம் பணம் வாங்குறீங்களா? எல்லா வீட்லையும் ரைடு போடுறீங்க. பாலாஜி வீட்டில் ரைடு போட்டீங்க, எல்லா வீட்டில் ரைடு, நினச்ச வீட்டுலாம் ரைடு போடுறீங்க தம்பி. எங்கள் அண்ணன் சொல்கிறது, என் வீட்லேயும் ஒரு ரைடு போடுங்க, எதாவது இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க போடவே மாட்டேங்கிறாங்க. அதில் அவர் புத்திசாலித்தனமாக இருக்காராம, எல்லா இடத்துலையும் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சுருக்காருலாம் சொல்கிறாங்க. இது அதனால் அவர் வீட்டில் எதுவும் இல்லை. இது முட்டாள்தனமான கருத்து. இந்த கருத்து இருக்குல்ல, இது ஒரு முட்டாள் சொல்கிற கருத்து. அதாவது பாதுகாப்பாக வைக்கிறார் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து வாங்கங்கிறேன். எங்களை இப்போ எங்கள் வீட்டில் கூட 2 பானை 2 சட்டி இருக்கும், ஒரு லைட்டு எரியும், வாங்க. ஏன்னா நாங்கள் என்னத்தை எங்கே இப்போது நீங்கள் G2 அதுக்கு முன்னாடி வந்து இந்த நான் வந்து இப்போ சொல்ல இப்படி எதிர்க்கிறீங்க, G2 அப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் அதாவது முதல்வரோட மருமகன் சபரீசன், அவருக்கும் உங்கள் தலைவருக்கும் நெருக்கம் இருக்கும். அவர் சொல்லி 2 பெரிய ஐபிஎஸ்லாம் இடம் மாற்றிருக்காராம். அதாவது இதெல்லாம் நடந்துட்டு இங்கே வெளியில் மாத்திரம் அப்படி சண்டை போடுற மாதிரி. அதாவது எங்கள் ஐயா தான் சொல்லுவார், யார் ஸ்டாலின் வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ அப்படி. ஏங்க அவர் பேசுனது மாதிரியே ஒரு ஆடியோ வெளியில் வந்துருக்குங்க. யார் பேசுன மாதிரி? உங்கள் தலைவர் பேசுனது மாதிரி, அதாவது அவர்கிட்ட சொல்லி 2 பேருக்கு இடமாற்றம் செய்த மாதிரி. நான் சொல்கிறோம். அப்புறம் என்ன, அவங்க எத்தனையோ தடவை அவங்க பேசுகிற மாதிரி வந்திருக்கு. நான் காட்டுட்டா அவங்களுக்கு. அப்போ அதெல்லாம் மிமிக்ரி பண்ணுறாங்க. அது வந்து எங்களை வந்து எப்படியாவது, இப்போது எங்கள் அண்ணன் நினச்சிருந்தா ஒரு கூட்டணியில் போய் சேர்ந்து ஏதாவது பண்ணக்கூடாதா? எங்கள் ஐயா வெட்டி வாங்கிருக்கலாம். எங்கள் ஐயா போயிருக்கிறாங்க. எங்கள் அண்ணன் திருமாவளவனா அங்கே கூட்டணி வச்சு இன்றைக்கி வந்து 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் கூட்டணி எங்கள் அண்ணன் நினச்சா நான் கூட்டணி எங்கள் அண்ணனுக்கு போய் இப்போ கூட்டணி போனவங்கலாம் காசு வாங்குறதுக்கு போனாங்கன்றீங்களா? நீங்கள் கூட்டணி போனவங்களாம் காசு வாங்குறதுக்கு போனாங்கன்னு சொல்கிறீங்களா? நான் எழுதி தரேன், சத்தியமாக காசு வாங்க தான் போனாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? திரும்ப நானே அதில் நினைக்கிறீங்களா நீங்கள்? யாரு? அதாவது 2 தொகுதி கொடுக்குறாங்கன்னா அண்ணன்கிட்ட என்ன பேசியிருப்பாங்க,
இப்போ நாங்கள் போனாலும் நீங்கள் வந்து எங்கள் கூட்டணிக்கு வாங்க. உங்களுக்கு அந்த பணம் படியாதனால நீங்கள் கூட்டணி நான் சொல்கிறேன், அந்த பணம் நான் வேறு மாதிரி சொல்கிறோம். அந்த பணம் ஒரு எங்களுக்கு இதுக்கும் சமமானது. அந்த பணம் நாங்கள் வந்து நான் தான் சொல்கிறேன், பணத்திற்காக நாங்கள் ஒருபோதும் அண்ணன் நான் குறை சொல்லலை. அண்ணன் அங்கே இருக்கிறார். அதாவது உங்களை மாதிரி இருக்கிற ஒரு வீரமிக்க தமிழ் இனம் சார்ந்து பேசுகிறவங்கெல்லாம் அப்படியே இருக்கீங்க. ஆனால் சீமான் மாத்திரம் செல்வாக்காக இருக்காருன்னு சொல்கிறாங்களே. இல்லையே, ஒருபோதும் செல்வாக்கு எனக்கு தெரியாதா? நான் கூடயே இருக்கிறேன், எனக்கு தெரியாதா? ஒருபோதும் செல்வாக்கா இல்லையே. ஏன்னா நாங்கள் போகிறப்போ பிரச்சாரத்துக்கு போகிறப்போ எங்களோட உட்காந்து எந்த தலைவரும் நீங்கள் பார்க்க முடியாதுங்க. சும்மா எவனாவது ஒருத்தர் சொல்கிறான்னு எங்கிட்ட கேள்வி கேட்டுருக்கிறீங்க. எந்த தலைவரும் இடையில நாகரிகம் இல்லாமல் இடையில வர்றவங்க போகிறவங்களெல்லாம் அந்த கூட்டத்தில் நடந்துட்டு இருக்கும்போது திட்டுறாரு. ஒரு காலத்தில் விஜயகாந்த் அந்த மாதிரி பண்ணி தான் சொல்கிறாங்க. இது சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் உங்களுக்கு. எங்கள் அண்ணனை மாதிரி கிடையாது. நான் எங்கே உட்காந்து சாப்பிடணும், எங்கள் அண்ணன் அங்கே உட்காந்து சாப்பிடுவேன். இப்போ விஜயகாந்த் கட்சி நான் இருந்தேன். எங்கள் விஜயகாந்தை பற்றி உங்களுக்கு தெரியும், நேர்மையான தலைவர் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நான் நிறைய கட்சியில் படிச்சிருக்கேன். ஆனால் என்னோட உட்காந்து அந்த இந்த தட்டுல அந்த பாக்கு தட்டு அதில் என்னோட உட்காந்து சாப்பிட்றா சொல்லிவிட்டு அந்த போகிற இடத்துல இந்த வீதியில் உட்காந்து சாப்பிட்ற ஒரே ஆள் ஒரே தலைவனின் இறக்கி 2021ஆம் நூற்றாண்டில் என் உயிர் அண்ணன் சீமானை தவிர யாரும் கிடையாது. சரியான கொள்கை பரப்பு செயலாளரை நியமித்து வைத்திருக்கிறார் சீமான். கொள்கையில் உறுதியாக இருக்கீங்க. ஆமாம், நான் அதை சொல்கிறேன். அதாவது என்னென்னா, நீங்கள் இதுமாதிரி பார்த்தபடி எவனா சொல்லுவான் அது காசு வச்சுருக்காரு, அது வச்சுருக்காரு, அது வச்சுருக்கோம். ஒருங்களை படுற கஷ்டம் எங்களுக்கு பெரிய கஷ்டம். என்னென்னா எங்களுக்கு வேதனை, வலி, பெரிய வலி, மறக்க முடியாத வலி, வேதனை. அதனால் நாங்கள் வந்து யாரு கூடையும் நான் சொல்கிறேன், யாரு கூடனா திராவிட கட்சியிலே ஒருபோதும் இந்த பூமி உருண்டை இருக்கிற வரை ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைத்து கொள்ள மாட்டோம். தெரியுங்களா? அதில் உறுதியாக இருக்கும். அதனால் யார் வேணாலும் என்ன ஒன்று பேசிட்டு போவோம். எங்கள் பாதை இப்போ கூட விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது. ஒரு அபிநயான்னு ஒருத்தங்க என் தங்கச்சி அனுப்பிச்சிடாரு. இது மாதிரி யார முடியுமாங்க? எதுவுமே கேள்வி கிடையாதுங்க. திறமையான ஆளா? உங்களுக்கு திறமை இருக்கா? திறமையான ஆள். நல்ல, அதாவது நீங்கள் செய்வீங்களா? மக்கள் பணி செய்வீங்களா? செய்வேன். அவ்வளோதாங்க தகுதி. நிறைய அந்த மாதிரி இறக்கி விட்டு அவங்கள ஏழையாக்கி விட்டுருக்காராமே. யார்? சீமா. ஏங்க எங்களுக்கு செலவே கிடையாதுங்க. ஏழை ஆகி என்னங்க இருக்கிற காசையும் தேர்தல் நாங்கள் கூட்டம் போடுறோம். இருங்க கூட்டம் போடுறோம். எங்கள் அண்ணன் வந்து வெறுமனையே வந்து பேசுகிறாரு. எங்கள் அண்ணன் இப்போ ஸ்டாலின் பேசுனாருன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுவார், அந்த மண்டல செயலாளர். தலைவர் எங்கே கூப்பிட்டாலும் காசுலாம் வாங்காமல் பேச போகிறாரா? யாருங்க? ₹1 நீங்கள் காட்டுங்க. நான் வந்து உங்கள் இந்த அதாவது எல்லாருக்கும் தலை வணங்குறேன். ₹1 என் அண்ணன் எங்கேயாவது வாங்கிட்டாருன்னு சொல்லுங்கள். என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கட்டு போகிறேன். எங்கள் அதாங்க சொல்கிறேன். எல்லாம் நினைக்கிறான் சீமான் வந்து அரணையூரில் சீமானுடைய அம்மா இருக்கிறாங்களே, எங்கள் அம்மா, எங்கள் தாய், இன்றைக்கி வந்து வெண்டைக்காய், கொத்தரங்காய், கத்திரிக்காய் போட்டு விவசாயம் பண்ணுறேன். எங்கள் அம்மா பெத்த புள்ளுன்னு நினைக்கிறான் எல்லாரும். நான் உங்கள்கிட்ட இதை பதிவு பண்ணிட்டு போகிறேன், இதை போடுங்க. எல்லோரும் நினைக்கிறான் சீமான் சராசரி. நான் வந்து என் அண்ணன் கூட கிட்டத்தட்ட நெருக்கமாக 10 ஆண்டு காலம் பார்த்தோம் எங்கள் அண்ணன் முகத்தை. தெரியுதுங்களா? அதனால் நான் சொல்கிறேன், எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அந்த அம்மா பெத்த புள்ள தான் நினச்சிக்கிறேன். எங்கள் அம்மா தான் எங்கள் அண்ணனை பெற்றாங்க. ஏன்னா, ஆனால் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு இயற்கை பிரசவித்த மகன்தான் என்னுயிரனன் சீமான் அவர்கள். 2026 எழுதி வச்சிங்க, பதிவு இருக்கும். 2026 இந்த மண்ணை ஆளப்போகிறவன், இந்த மண்ணை ஆட்சி செய்து மக்களுடைய எல்லா நிலைப்பாடுகளையும் சீரழிந்த நிலைமை மேம்படுத்தி காட்டும் என்னுயிரனன் சீமான்னு பதிவு செய்ய முடிக்கிறேன். நன்றி. உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தமிழன் தொலைக்காட்சி மூலமாக மக்களுக்கு தந்தமைக்காக எங்களது உளம் கனிந்த நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.